வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸில் வரலாறு என்றால் என்ன அப்படிங்கிற பாடத்தில் உள்ள இம்பார்ட்டன்ட் ஒன்லைனர்ஸ் பார்க்கலாம். வரலாறு என்ற சொல் கிரேக்க மொழி சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. ஹிஸ்டோரியா என்ற கிரேக்க சொல்லின் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதாகும். வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு. வரலாற்றின் காலம் ஆண்டுகளில் கணக்கிடப்படுகிறது. கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதும் முறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலம் வரலாற்றுக்கு முந்தைய காலம். தொல்லியல் அடையாளங்களான கற்கருவிகள், புதைப்படிவங்கள், பாறை ஓவியங்கள் போன்ற பலவற்றில் இருந்தும் வரலாற்று தரவுகளை நாம் பெறுகிறோம். வரலாற்றுக்கும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் வரலாற்று தொடக்க காலமாகும். வரலாற்று தொடக்க காலத்தில் எழுதப்பட்ட பதிவுகள் உள்ளன, ஆனால் அவற்றின் பொருளை இன்னும் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தம்மா என்பது பிராகிருத மொழிச்சொல். இது சமஸ்கிருதத்தில் தர்மா எனப்படுகிறது. இதன் பொருள் அறநெறி ஆகும். யாருடைய ஆட்சியில் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது? அசோகர். கலிங்க போருக்கு பின் அசோகர் புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்புவதற்காக தன் வாழ்வையை அர்ப்பணித்தார். உலகிலேயே முதன்முதலாக விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவர் அசோகர். அசோகர் குறித்த தகவல்கள் வரலாற்றின் பக்கங்களில் 20ஆம் நூற்றாண்டு வரை இடம்பெறவில்லை. சார்லஸ் ஆலன் எனும் ஆங்கிலேய எழுத்தாளர் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து தி சர்ச் ஃபார் தி இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் நூலாக வெளியிட்டார். பழங்கற்கால மனிதர்கள் எப்படி வேட்டையாடினார்கள் என்பதை மலைப்பாறைகளிலும் குகைச்சுவர்களிலும் வரையப்பட்டுள்ள பாறை ஓவியங்களில் இருந்து தெரிந்து கொள்ளலாம். பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாடச் செல்லும் போது நாய்களை உடன் அழைத்து சென்றனர். குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தின. பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் குகை. பழைய கற்காலத்தைச் சேர்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அத்திரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளன. பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொல்லியல் துறையினரால் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. சார்லஸ் ஆலன் என்பவர் பதிவு செய்திருக்காவிட்டால் அசோகரின் வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறாக இருந்திருக்கும். கல்வெட்டுகள், நினைவுச் சின்னங்கள், செப்பு பட்டயங்கள், வெளிநாட்டவர் மற்றும் வெளிநாட்டு பயண குறிப்புகள், நாட்டுப்புற கதைகள் போன்றவை வரலாற்றை கட்டமைக்கவும் மறுசீரமைக்கவும் பெரிதும் உதவுகின்றன.